Disclaimer. இந்த வீடியோ எந்த லோன் ஆப், பேங்க் அல்லது ஃபைனான்சியல் சர்வீஸையும் ப்ரமோஷன் செய்யவில்லை. இது கல்வி மற்றும் பொது தகவல் நோக்கத்திற்காக மட்டும். பணம் பத்தும் செய்யும். பணம் நம்ம கிட்ட இருந்ததுன்னா இந்த உலகத்தை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். ஏன் நம்ம வீட்டையே நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது. நம்ம கையில 10 பைசா பணம் இல்லைன்னா நமக்கே ஒரு மாதிரி ஆயிடும். நம்ம கையில காசு இல்லைன்னா. அப்போ ஒரு 300 ஆண்டுகளுக்கு முன்னாடி சாணக்கியர் இதை பத்தி சில விஷயங்களை சொல்லியிருக்காரு. பணம்னா என்ன, இந்த பணத்தை நம்ம எப்படி கையாள்றது, இந்த பணம் நம்ம கிட்ட தக்க வச்சுக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்களை பண்ணணும் அப்படின்றத சாணக்கியர் முதல்ல சொல்லிட்டு போயிட்டார். பிகாஸ் இந்த பணம் நம்ம கிட்ட இல்லாததுனாலதான் நம்ம என்ன பண்றோம், போய் தேடி தேடி கடனை வாங்குறோம். ஏன் கடனை வாங்குறோம்? பணம் நம்ம கிட்ட இல்லை. பணம் நம்ம கிட்ட தங்காததுனாலதான் இது எல்லாமே நடக்குது. அப்ப அதுக்கு என்ன சொல்லியிருக்கிறாரு அவர், அதை தான் இந்த வீடியோல ரொம்ப தெள்ள தெளிவா ரொம்ப விழிப்புணர்வோட நம்ம பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. சொல்லிட்டேன், நம்ம சேனலை மறுபடியும் பழைய மாதிரி ரெக்கவரி பண்ணியே ஆகணும். நம்ம சேனல் முதல்ல ஒரு வீடியோ போட்ட உடனே அது வாக்கில் அசால்ட்டா வந்துட்டு 1000-500 வியூஸ் போயிட்டு இருந்துச்சு. இப்போ போட்டால் வெறும் 50 பேர் தான் பார்க்குறாங்க. மீதி இருக்கிற நம்ம 70,000 பேர்ல மீதி இருக்கிற எல்லாரும் தூக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்கள கொஞ்சம் தட்டி எழுப்புவோம். ஏன்னா நானும் தொண்டை தண்ணி போக டெய்லியும் வீடியோ போட்டுட்டு இருக்கேன். இப்போ நிறைய மாற்றங்களை இந்த 2026 கொண்டு வந்திருக்கிறேன். நம்மளுடைய வாழ்க்கையில பணம் சம்பாதிக்கிறதும் பணத்தை சேவிங் பண்றதும் ஸோ ஆன்மீக ரீதியாகவும் நிறைய விஷயங்கள் அப்படின்றத தொடர்ந்து இனி நம்ம சேனல்ல தொடர்ந்து கொண்டு வர போறேன் நான். அதனால நீங்க விழிப்புணர்வோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க விழிச்சுக்கிட்டு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கொடுங்க. நீங்களும் இதை பத்தி கத்துக்கோங்க. எத்தனை நாளைக்கு தாங்க நம்ம கடன்காரனாவே இருக்கிறது, நம்ம 4 பேருக்கு கடன் கொடுக்கலாமே. அந்த அளவுக்கு வளரணும்னா நிறைய வளர்ச்சிகளை நம்ம சேனல்ல கொண்டு வர போறேன். அந்த வளர்ச்சிகளோட நீங்களும் சேர்ந்து வளருங்க. நீங்க நல்லா யோசிச்சு பாத்தீங்களா, ஏன் ஒரு சிலர்லாம் தொட்டதெல்லாம் பொண்ணா மாறிக்கிட்டு இருக்கு? ஏன் நிறைய பேர் இங்க மெஜாரிட்டியா 99% இங்க தொடர்றது எல்லாமே வந்துட்டு கடனா மாறிக்கிட்டு இருக்கு? இந்த வீடியோவோட இறுதியில 7 பணத்தை வந்துட்டு நம்ம தந்திரமா பார்க்கக்கூடிய தந்திரமான சூத்திரங்கள் அப்படின்றது இதுல இருக்குது. அதுக்காக தான் சொல்றேன், வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. முதல் விஷயம், ஆன்மீகம் ரீதியா எடுத்துக்கலாம். நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, பணத்தை மகாலட்சுமி தாய் கூட கம்பேர் பண்ணுவாங்க. பணம் மகாலட்சுமி மாதிரி, அந்த மகாலட்சுமி நம்ம வீட்டுக்கு வரணும்னா நம்ம சுத்தமா இருக்கணும், நம்ம சுத்தப்படுத்திக்கணும், நம்மளுடைய உள்ளங்களையும் சுத்தப்படுத்திக்கணும், நம்மளுடைய வீடும் சுத்தமா இருக்கணும், நம்ம சோம்பேறித்தனமா இருக்கவே கூடாது. சோம்பேறித்தனம் இருக்கும் இடத்துல வந்துட்டு மகாலட்சுமி இருக்க மாட்டாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அது அப்படியே மகாலட்சுமி தாயாரை மட்டும் நீங்க வந்துட்டு அப்படியே சைலண்டா மூட்ல வச்சுட்டு நீங்க இன்னொன்னு யோசிச்சு பாருங்க. சோம்பேறித்தனம், சுத்தம், நீங்க ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டுட்டு போறீங்க, நல்ல பர்ஃப்யூம் அடிச்சிருக்கீங்க, நல்ல உடம்பு அப்படியே பாடி பில்டர் மாதிரி இருக்கிறீங்க, நல்ல ஒரு தோற்றத்துல இருக்கிறீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட் வரும். உங்க பாக்கெட்ல 10 பைசா இல்லைனாலும் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். ஸோ இதுதான், அதாவது ஆன்மீகம் ரீதியா மகாலட்சுமி தாயார் உங்க வீட்டுல தங்க மாட்டாங்க. அப்போ அறிவியல் ரீதியாகவும் சரி, பிராக்டிக்கல் ரீதியாகவும் சரி, நீங்க சோம்பேறித்தனமா இருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி ஒரு வருமானம் அப்படின்றது வரும்? எப்பவுமே உழைக்க தயங்குறவங்க கிட்ட பணம் தங்காது. இது நானே சொல்றேனே. நானே சும்மா வீட்டுல உக்காந்துட்டு இருந்தேன்னா என்னால கார் வாங்கியிருக்க முடியுமா, பைக் வாங்கியிருக்க முடியுமா? என்னுடைய உழைப்பை நான் போட்டேன். கஷ்டங்கள் எல்லாருக்குமே இருக்கும், உங்களுக்கு இருக்கும், எனக்கு இருக்கும். ஏன் கோடியா சம்பாதிக்கிறவங்களுக்கு கஷ்டம் இருக்கும். அவங்க ஆரம்ப காலகட்டத்தில் அவங்க என்னென்ன பாடுபட்டாங்க அப்படின்றத கேள்விப்பட்டீங்கன்னா, அதாவது சொல்லுவாங்களே, நாயே கண்ணீர் வடிக்கும்பாங்களே, அந்த அளவுக்கு நடக்கும். அதனால கஷ்டப்பட தயங்குறீங்கன்னா கண்டிப்பா பணம் உங்ககிட்ட தங்காது. கஷ்டப்படுறதுக்கு ஒருபோதும் தயங்காதீங்க. உழைக்கணும், உழைப்பு முக்கியம். அதே போல உங்களையும் நீங்க நல்லா குரூமா வச்சுக்கணும். முதல் விதி அப்படின்றது இதுதான். இரண்டாவது விஷயம், நீங்க என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா, ஒவ்வொரு தடவையும் மழை பெய்யும் பொழுது மட்டும்தான் நம்ம தண்ணி குடிக்கிறோமா? அருவியில தண்ணி வரும்போது மட்டும்தான் நம்ம தண்ணி குடிக்கிறோமா? மழை பெஞ்சு அருவியில தண்ணி வரும்போது மட்டும்தானா? நம்ம என்ன செய்யறோம், நம்ம தண்ணியை சேகரிச்சு வைக்கிறோம். ஒரு டேங்க்ல சேகரிச்சு வச்சு காலையில அந்த தண்ணியை நமக்கு திறந்து விடுறாங்க. ஒரு அணைக்கட்டி சேகரிச்சு வச்சு அந்த தண்ணியை நமக்கு திறந்து விடுறாங்க. இப்போ எதுவுமே பண்ணாம விட்டுட்டா நம்மள தண்ணிக்கு என்ன பண்ணுவோம்? அவ்வளவுதான். ஒவ்வொரு முறையும் போரை போட்டு உள்ள இருந்து எடுக்கிறது அப்படின்றது ரொம்ப வந்துட்டு காம்ப்ளிகேட்டடான விஷயம். அப்போ எல்லா தண்ணியும் கடல்ல போய் சேர்ந்துருச்சுன்னா அப்போ குடிக்க தண்ணி அப்படின்றது கிடையாது. அப்போ ஒவ்வொரு முறையும் உங்களுடைய வருமானத்துல நீங்க ஒரு சேமிப்புன்ற ஒரு விஷயத்த கொண்டு வரலன்னா கடைசி வரைக்கும் நீங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருப்பீங்க. பணம் உங்ககிட்ட தங்கவே தங்காது. நீங்க 10,000 வந்தா பரவாயில்ல, எனக்கு ஒரு 1,00,000 ரூபா வந்தாலும் பரவாயில்ல, ஒரு 20,000 எடுத்து சேமிப்பேன், எனக்கு ஒரு 10,000 தான் வருது, அந்த 10,000த்துல நான் என்னத்தை சேமிக்கிறது அப்படின்னு நீங்க கேட்கலாம். நல்லா யோசிச்சு பாருங்க. 10,000த்துல உங்களுக்கு எல்லா காசுமே அப்படியே உங்களுடைய செலவுக்கு மட்டும்தான் போகுதா? அதுல ஒரு 200 ரூபா தேவையில்லாம நீங்க செலவு பண்றது இல்லை, ஒரு 100 ரூபா செலவு பண்றது இல்லை. சேமிப்புக்கு அதிக தொகை இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது.
சேமிக்கணுன்ற மனம் இருந்தாலே போதும். சேமிக்காத செல்வம் அப்படின்றது கண்டிப்பாக அது ஒரு நல்ல ஒரு பலன் அப்படின்றது உங்களுக்கு கொடுக்காது. பணத்தை சேமிக்கணும், பணத்தை சேமிக்கணும், பணத்தை சேமிக்கணும். சம்பாதிக்கிறதுக்கு மட்டும் நம்ம கிடையாது, ஒரு மெஷின் கிடையாது. சுவிட்ச் போட்ட உடனே எந்த வித எதிர்பார்ப்பும் அந்த ஃபேன் சுத்திக்கிட்டே இருக்கும், கரண்ட் உள்ள போக சுத்திக்கிட்டே இருக்கும். அதை தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். சேமிப்பு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். சேமிப்புக்குள்ள இறங்குங்க. மூன்றாவது விஷயம், நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன். ஓடுற தண்ணியில மட்டும்தான் நம்ம குடிப்போம். அதாவது ஓடுற தண்ணி, ஒரு நதியில தண்ணி ஓடிக்கிட்டு இருக்குன்னா அந்த நதியில இருக்கக்கூடிய தண்ணியை மட்டும் தான் குடிப்போம். அப்போ தேங்கி இருக்கிற குட்டையில நம்ம தண்ணி குடிப்போமான்னு கேட்டீங்கன்னா அந்த தண்ணி கெட்டு போயிடும். அதனால நம்ம அதுல தண்ணி எடுத்து குடிக்க மாட்டோம். அப்போ பணம் அப்படின்றத நம்ம சேகரிச்சு வைக்கிறோம். அந்த சேகரிச்சு வைக்கிற பணத்தை நம்ம எதுலையாவது ஒரு முதலீடு பண்ணணும். ஏதாவது ஒரு வகையில அந்த பணம் அப்படின்றது நமக்கு வேற ஒரு பணத்தை சம்பாதிச்சு கொடுக்கணும். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன். இப்ப நீங்க வந்துட்டு 1990 இருக்கீங்க. 90 காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பணத்தை நீங்க அப்படியே சேகரிச்சு பெட்டியில சேகரிச்சே வச்சுக்கிட்டு வரீங்க. இப்போ அந்த காலகட்டத்தில் இருந்த பணம் அப்படின்றது இந்த காலகட்டத்தில் 2026 உபயோகப்படுமான்னு கேட்டீங்கன்னா படாது. இதுக்கு விளக்கம் சொல்லணும்னு அவசியம் கிடையாது, உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். அதனால அந்தந்த காலகட்டத்துக்கு நீங்க சேகரிக்கக்கூடிய பணத்தை ஒரு நல்ல முதலீடு, 3 விஷயத்தை நீங்க பார்த்துக்கோங்க. ஒன்று, நம்ம எதுக்கு முதலீடு பண்றோம், இதனால நமக்கு என்ன லாபம், இதுல நம்மளால வெற்றி காண முடியுமா அப்படின்ற இந்த 3 விஷயத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு நீங்க ஒரு ஒரு ப்ராக்டிக்கலா ஒரு விஷயத்துக்குள்ள இறங்குறீங்கன்னா கண்டிப்பா அதுல வெற்றி நிச்சயம் அப்படின்னு சாணக்கியரே சொல்றாரு. 4வது, அதிகமா ஒரு சிலர்கிட்ட போய் கேட்டீங்கன்னா, அதாவது பணம் இருக்கும்போது எல்லாம் என் கூட இருந்தானுங்க, பணம் என்னை விட்டு போயிடுச்சு, இவனுங்களும் என்னை விட்டு போயிட்டானுங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன் நீங்களே கூட சொல்லலாம். ஏன் நானே கோயம்புத்தூர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது நான் நிறைய பேருக்கு காசு கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்கிறேன். பட் அந்த காசு நான் வெறும் வர காப்பி குடிச்சிட்டு இருந்த காலகட்டத்தில் ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு, இல்லடா நான் வந்து ரொம்ப கஷ்டம் நானும் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நிமிஷமே தேட்டருக்கு போகிறதும் இல்லை வேற ஏதாவது பொருள் வாங்குறது வந்து ஸ்டேட்டஸ் வைக்கிறதும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறவங்களாம் இருந்தாங்க. அவங்க கூட இந்த வீடியோ பார்க்கலாம், ஹர்ட் பண்ணுன்னு சொல்லலை, பட் சொல்கிறேன் நான். இந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நம்ம கிட்ட பணம் இருக்கும்பொழுது நம்மளை தேடி நிறைய பேர் வருவாங்க. கரையான் போல நம்மளுடைய பணத்தை அரிக்கிறதுக்காக நிறைய பேர் வருவாங்க. இந்த இடத்துல தான் சூதானமா இருக்கணும். இங்க நபர்கள் மட்டும் கிடையாது, உங்களுக்குள்ள ஒருத்தன் இருப்பான். காசு அதிகமா வந்துருச்சுன்னா ஏதாவது பண்ணணும், நிறைய செலவு பண்ணணும், ஆடம்பரமா இருக்கணும், நல்ல கெத்தா சுத்தணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு நிறைய விஷயங்கள் உங்களுக்குள்ளேயும் வரும். அதை எல்லாத்தையும் கட்டுப்படுத்தணும். பணம் சம்பாதிப்பது எந்த அளவுக்கு ஒரு கடினமான விஷயமோ அந்த அளவுக்கு செலவு செய்வது கடினமான விஷயம் கிடையாது. அதனால பணம் சம்பாதிக்கிறதுக்கு மட்டும்தான் நம்ம தயங்குவோம், பணம் செலவு செய்ய தயங்கவே மாட்டோம் ஒரு பொழுதும். ஏன்னா அன்றாட தேவைகள், ஒவ்வொரு தேவைகளுக்கும் நீங்க செலவு பண்ணி தான் ஆகணும். அதனால உங்ககிட்ட யாராவது உங்கள்கிட்ட காசு இருக்கும்போது உங்களுடைய பணத்தை அரிக்கிறதுக்காக வராங்கன்னா கவனமா இருந்துக்கோங்க. 5வது, அதாவது ஒரு மனிதன் திறமையா இருக்கக்கூடியவனை கொண்டு போய் நீங்க பாலைவனத்துல விட்டுட்டு வந்துட்டீங்கனாலும் அவன் அங்க நல்லா சர்வே ஆயிடுவான். பாலைவனத்துல அவனுக்கு என்னென்ன விஷயங்கள் கிடைக்குதோ அந்த விஷயங்களை வச்சு அவன் அங்கிருந்து சர்வே ஆயிடுவான். அங்க என்னென்ன விஷயங்கள் உணவுக்காக கிடைக்குது, என்னென்ன விஷயங்கள் அவன் அங்கிருந்து வெளியில வர்றதுக்கு கிடைக்குது அப்படின்றத பார்த்து ஓடிடுவான். ஆனா பாலைவனத்திலேயே இல்ல, நீங்க வந்து ஒரு நந்தவனத்திலேயே கொண்டு போய் ஒரு சோம்பேறியை விட்டீங்க, இல்ல வந்துட்டு எல்லாத்துக்கும் காரணம் சொல்றவனை விட்டீங்கன்னா, எனக்கு இங்க ஒரே குளிரா இருக்கு, இங்க ஒரே வந்துட்டு வெயில் அடிக்குது, இங்க ஒரே மரம்லாம் நிறைய இருக்குது, எனக்கு ரொம்ப வந்து அன்கம்ஃபர்டபுளா இருக்கு அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லுவான். இது எதுக்காக இந்த இடத்துல சொல்றேன், சம்பாதிக்கிறது எந்த வழியில வேணா நல்ல வழியில சம்பாதிக்கலாம். ஒரு காய்கறி வித்து சம்பாதிக்கலாம், ஒரு டீ கடை போட்டு சம்பாதிக்கலாம், கடை போட்டு சம்பாதிக்க முடியலன்னா சைக்கிள்ல கொண்டு போய் டீ ஃபிளாஸ்க்ல வச்சு வித்து சம்பாதிக்கலாம். பிடிச்சவங்க வாங்கி குடிப்பாங்க, இங்க டீ குடிக்க ஆளா கிடையாது. இந்த மாதிரி நம்ம சம்பாதிக்கணுன்றதுக்கு எல்லா வழிகளும் இருக்கு. ஒரு பிசினஸ் செய்யணும் அப்படின்றதுக்கு நான் 10 லட்ச ரூபா போட்டு தான் பிசினஸ் செய்வேன் அப்படின்றது கிடையாது. நான் ஒரு 10,000 இருந்தாலும் சரி ஒரு பிசினஸை தொடங்குவேன். முதல்ல ஆரம்பத்துல சின்னதா தொடங்கி அதுக்கப்புறம் பெருசா மாத்துவேன். இதுதான் புத்திசாலிங்க செய்வாங்க. முட்டாள்கள் எடுத்த உடனே 10 லட்ச ரூபாய் கடனை வாங்கி போட்டுருவாங்க, எடுத்த உடனே ஒரு 20 லட்ச ரூபாய் கடன் வாங்கி போட்டுருவாங்க. எடுத்தா பெருசா தான் நான் செய்வேன், அந்த தொழில நான் முழுமையா கத்துக்கிட்டு தான் போவேன், அந்த தொழில சூட்சமத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு போவேன். ஒரு தொழில்னா டீ போடுறது நமக்கு தெரியும், அதுல இருக்க சூட்சமம் என்ன, இத்தனை அதாவது 1 டம்ளர் பாலுக்கு இவ்வளவு சர்க்கரை, இவ்வளவு டீ தூள் டிகாஷன் அப்படின்றத ஊற்றணும், அதை தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஆனா இந்த டிகாஷன் எங்க இருந்து கிடைக்குது, இந்த டிகாஷன் என்ன செய்யுது, இந்த சர்க்கரை என்ன செய்யுது அப்படின்ற விவரங்களை தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் பண்ணுவேன்னா கடைசி வரைக்கும் நம்ம ஒரு நாலேஜை கத்துக்கிட்டே இருக்க வேண்டியதான், அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணவே முடியாது. 6வது, உங்களுக்கு இந்த ஒரு விதியை பத்தி தெரியுங்களா, அதாவது நீங்க என்ன பண்றீங்களோ அது உங்களுக்கு நடக்கும். நீங்க நல்லது நினைச்சீங்கன்னா நல்லது நடக்கும், கெட்டது நினைச்சீங்கன்னா கெட்டது நடக்கும். இதை வந்துட்டு நீங்க கவனிச்சு பார்த்துருக்கீங்களா? நீங்க ஒரு ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கீங்க, அதனுடைய இம்பாக்ட் அப்படின்றது உங்களுடைய உடம்புல நடக்கும்.
கண்டிப்பா இன்னைக்கு இல்லைனாலும் கொஞ்ச நாள் கழிச்சு நடக்கும். அதே போல நீங்க நல்ல உடற்பயிற்சி செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா கொஞ்ச நாள்ல பாடி பில்டரா நீங்க வந்துட்டு மாறிடுவீங்க. இது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அதே போலதான் நம்ம ஒருத்தர் தானம் தர்மம் செய்யறோம் அப்படின்னா, ஒருத்தருக்கு வந்துட்டு நம்மளால முடிஞ்ச உதவியை செய்யறோம்னா ஏதாவது ஒரு வகையில அந்த உதவி பல மடங்கு உங்களை தேடி வரும். என்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிற காசை மற்றவங்களுக்கும் சரி உதவி பண்ற மனப்பான்மை அப்படின்றது நமக்கு வருதோ, அப்ப கடவுள் நமக்கு கொடுக்குற மனப்பான்மையை வச்சிடுவார். நீங்க எந்த வழியில கொடுக்குறீங்களோ அந்த வழியை தாண்டி உங்களுக்கு வேற வழியில பணம் வந்துகிட்டே இருக்கும். நீங்க ஒரு 1000 ரூபாய் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு 10,000 ரூபாய் வரவு அப்படின்றது வரும். இது உடனே நடந்துருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, உடனே இங்க கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. உங்கள்ட்ட இருக்க எல்லாத்தையும் தூக்கி போய் கொடுங்கன்னு சொல்லலை. உங்களால முடிந்த ஒரு உதவி, யாருக்காவது ஒரு உணவு வாங்கி கொடுங்க. ஒரு மாசத்துல ஒரு 2-3 பேருக்காவது உணவு வாங்கி கொடுங்க. வாரத்துல ஒருத்தருக்காவது ஒரு சாப்பாடு வாங்கி கொடுங்க, ஒரு டீ வாங்கி கொடுங்க. இந்த மாதிரி நீங்க பண்ணும்பொழுது ஏதாவது ஒரு வகையில உங்களுடைய பிரெயின் உங்களை பெருமையா பார்க்கும். அந்த பெருமை உங்களை எங்கேயோ கொண்டு போய் விட்டுரும். 7வது, 2 மனிதர்கள் தான் இருக்கிறாங்க. அந்த 2 மனிதர்கள், எங்க அப்பா ஏழை, அதனால நானும் ஏழையாவே இருக்கேன். எங்க அப்பா குடிகாரரு, நானும் குடிகாரனாவே இருக்கேன். எங்க அப்பா ஊதாரித்தனமா இருந்தாரு, நானும் ஊதாரித்தனமா இருக்கேன். எங்க அப்பா எனக்கு சம்பாரிச்சு வைக்கல, நான் என்ன பண்றது, அது இருந்தாவது ஏதாவது பிசினஸ் பண்ணி பெரிய ஆள் ஆயிடுவேன் அப்படின்னு யோசிக்கக்கூடியவங்க. இன்னொரு தரப்பினர், எங்க அப்பா குடிகாரர், நான் அப்படி கிடையாது. எங்க அப்பா ஏழை, நான் அப்படி கிடையாது. எங்க அப்பா ஊதாரித்தனமா இருந்தார், நான் அப்படி கிடையாது அப்படின்னு மனப்பான்மை கொண்டவங்க. இந்த 2 மனப்பான்மையில நீங்க எங்க இருக்க போறீங்க? ஏழை என்பது நம்ம பொறுக்கிறத யாராலையும் தடுக்க முடியாது. நீ ஏழையா பிறந்துட்ட அப்படின்னா நம்ம ஏழையா தான் இறந்து போகணும் அப்படின்றத நம்ம தான் முடிவு பண்ணணும். நம்ம எந்த அளவுக்கு சோம்பேறித்தனமா இருக்கிறோமோ, எந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம நிறைய நேரங்கள்ல தேவையில்லாத இடங்கள்ல செலவு பண்றோமோ, அப்போ அந்த அளவுக்கு நம்மளுடைய ஒவ்வொரு நிமிஷமும் பணத்தால் ஆகப்பட்டது. அந்த ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம வீணடிக்கிறோம் அப்படின்றது அர்த்தம். அப்போ நம்ம ஏழையா பிறக்கிறது தப்பு இல்லை, ஏழையா சாகிறது தான் தப்புன்னு சாணக்கியர் சொல்றாரு. கிட்டத்தட்ட இந்த 7 விஷயங்களும் ஒரு மனிதன் வாழ்வில் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 7ஐயும் நீங்க பின்பற்றும் பொழுது பணத்தினுடைய அருமை தெரியும். குறைந்தது ஒரு 21 நாள் மட்டும் இதை நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய மாற்றங்களை இங்க கீழே வந்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இது மாதிரி டெய்லியும் பயனுள்ள இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எப்படி நம்மளும் பணத்துல கஷ்டப்பட்டுட்டு இருக்கோமோ அதே போல நானும் வியூஸ் வராம கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். ஸோ நீங்க எந்த அளவுக்கு இந்த வீடியோ பப்ளிசிட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு நிறைய வீடியோஸ் அப்படின்றது உங்களுக்காக கொண்டு வருவேன். நிறைய ஞானிகள், நிறைய வாழ்க்கையில சாதிச்சவங்க நிறைய தாரக மந்திரங்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை எல்லாத்தையும் உங்ககிட்ட நான் ரொம்ப எளிமையா கொண்டு வந்து சேர்க்க முடியும். அதனால சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நிறைய பேருக்கு பகிர்ந்து கொடுங்க இந்த வீடியோவை. பாய்.